நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். ரொம்ப நாள் ஆயிட்டு ஒரு லாங் ஃபார்மட் வீடியோவை நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்தில் நான் அப்லோட் செய்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து நீங்கள் ஒரு லாங் ஃபார்மட் வீடியோ மீண்டும் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பட் என்னால் தான் சில நாட்களாக லாங் ஃபார்மட் வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சென்னை முழுக்க சுற்றி வந்துட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு லேண்டை கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன். லேண்ட்னாக்கா பெரிய அளவில் நிலம்லாம் கிடையாது, இந்த சின்ன சின்னதாக பிளாட் போட்டு வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிளாட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதற்கான திட்டம்ங்கிறது என்கிட்ட ரொம்ப நாளாவே வந்து இருந்தது. இது வந்து இன்னைக்கு நேற்று வந்து முடிவு பண்ணி உடனே இதை செயல்படுத்தினது கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஏன்னா குளோபலாகவே இன்ஸ்டெபிலிட்டி இப்போ இருக்கிறத உங்களாலையும் பார்க்க முடியும். எத்தனை நாடுகளில் போர் மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. அண்டை நாடுகளில் போர் சூழல்கள் இருக்கிறது. அண்டை நாடுகள்னு கூட சொல்ல முடியாது, தொலைவில் இருக்கிற நாடுகளில் போர் சூழல்கள் ஏற்படுறது நம்முடைய அந்த வர்த்தகத்தையே பாதிக்குது. அதனால பணம் நம்ம கையில் கொஞ்சம் சேர்ந்து இருந்ததுனாக்கா அதை வேற ஏதாவது அசெட் கிளாஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கையில காசை வச்சுட்டு அப்படியே செலவு பண்ணிட்டே இருக்காம, இல்ல பேங்க்லயே போட்டு அப்படியே அதை வச்சுட்டு இருக்காம, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சமா அதுல இருந்து பணத்தை எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே சமயத்தில் லிக்விட் கேஷும் அவசியம் தான். நான் வந்து பேங்க்ல பணம் இருக்கிறது தவறுன்னு சொல்லல. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு உடனடியாக தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை நம்ம பேங்க்ல வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. மீதி பணத்தை கொஞ்சம் முதலீடு பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ரிஸ்க் தான். நான் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் அதை நான் வந்து பண்ணினேன். இந்த காலகட்டத்திற்கு நம்ம முதலீடு பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ ரொம்ப அதில் நான் டீப்பாக போக விரும்பல. அது நம்ம இன்னொரு வீடியோவாக பண்ணலாம். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னுமே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்குது. நான் ஃபியூச்சரில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாகவும் வேறு சில விஷயங்களையும் உங்க கூட நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகிர்ந்து கொள்ள தவற மாட்டேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் எல்லாம் கேட்டீங்க ஒரு லாங் ஃபார்மட் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. நானும் திடீர்னு மொபைல் போனை ஓபன் பண்ணி வச்சுட்டு எதுக்கு உட்காந்துட்டேன், என்ன டாபிக் எடுத்து பேச போறேங்கிறது எனக்கே தெரியல. இனிமே நான் பேசும்போது அப்படியே ஃப்ளோல வர்றதுதான். இப்போ பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் டைம், அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டைம். ஆல்ரெடி நான் வந்து ஓட் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு அதாவது காரைக்காலில் பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஏப்ரல் 9 பாண்டிச்சேரி ஸ்டேட் முழுக்க எலெக்ஷன் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அது தொடர்பாகவும் நம்ம ஷார்ட் வீடியோஸை அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்னாக்கா சில நாட்கள் தான் வந்துட்டு நேரம். இன்று மாலையுடன் பாத்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கும் ஓய்வு வந்து கொடுக்கப்படுது. மக்கள் எல்லாமே அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தயாராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புறேன். மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுறதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது, இந்த மீடியாஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வெளிவரதை பார்க்க முடியுது. அதுல வந்து இந்த இழுபறி நிலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அதிகமா அவங்க சொல்றதையும் என்னால வந்து பார்க்க முடியுது. இது எனக்கு ஒரு மாதிரியான சந்தேகத்தை தான் உருவாக்குது. இப்போ வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா நார்மலா இருக்கிற எலெக்ஷன் மாதிரி இது வந்து இல்லை. அதாவது நார்மலா இருக்கிற எலெக்ஷன் மாதிரினா சமீப காலத்தில் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தா மாதிரி, அதற்கு முந்தின வருஷம் பார்த்தா மாதிரி இந்த வருஷம் வந்து இல்லை. மூணாவதாக ஒரு பிளேயர் உள்ளே வரும்போது அவர் சாலிடாக ஓட்டை வந்து நிறைய இடங்களில் பிரிக்கிறாரு. அப்படிங்கும் போது சில பல மாறுதல்களை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதில் மாற்றங்களே கிடையாது. கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அதில் எப்படி வந்து இந்த மாதிரி இழுபறி நிலை அப்படிங்கிற மாதிரி வரும்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு 100 பேரை நம்ம சாம்பிளாக எடுத்துக்கிட்டு 100 பேர்கிட்ட கேட்டோம்னாக்கா அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா இதில் இழுபறி அப்படிங்கிற மாதிரியான நிலை வந்து வர்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பட் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கே வந்து தெரியல. இவங்க எப்படி சாம்பிள்ஸ் எடுத்தாங்க, எத்தனை பேர்கிட்ட போய் இந்த கருத்தை வந்து கேட்டாங்க, கருத்து கேட்டவங்களில் எத்தனை பேர் அவங்க சொன்னவங்களையே ஓட் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதெல்லாம் கருத்து கணிப்பு மாதிரி தெரியல, இதெல்லாம் கருத்து விதைப்பு மாதிரி தான் இருக்குது. அதாவது இதை பார்த்துட்டு இந்த ஐடியாவை உள்வாங்கிக்கிட்டு எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்காக போடுற மக்கள் கடைசி நேரத்தில் அவங்களுடைய அந்த ஓட் பண்ணுற விதத்தை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே தடை பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி இத்தனை பேர் வந்து இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கருத்து கணிப்புகள் அதிகமாக பார்க்கப்படுகிறது. அவங்களே சொல்கிறாங்க உறுதியிட்டு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பட் கண்டிப்பாக இது வந்து பார்க்குற மக்களுடைய அந்த ஆள் மனதில் ஒரு விதையை விதைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து விதைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கடைசியில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போய் ஓட்ட போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசாங்கமே தடை விதித்துறது நல்லது. எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க. அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட வந்து மைக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தனியாக போய் கேட்பாங்க. அப்படியே அதை வந்து பப்ளிக்காக வந்து சொல்லக்கூடாது. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸிட் போல் வந்து வெளியாகும். அதில் வர ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா கூட லாஸ்ட் இயர் நாடாளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல் ரிசல்ட்டு அந்த கருத்து கணிப்புலாம் வந்து வேறு மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் ரிசல்ட் வரும்பொழுது வேறு மாதிரியான ரிசல்ட் தான் அது வந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது. இது எல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியாது. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வரவேற்கப்படக்கூடியவை அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரில, பொட்டிக்கிட்டி வாங்கிட்டாங்களாங்கிறது எனக்கு இன்னும் சரியாக புரியல. ஏன்னா அந்த இழுபறி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து வர்றது கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு வந்து தோணுது. இவங்ககிட்ட வாங்கின காசுக்கு இவனுக்கு ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பல பேர்கிட்ட பொட்டியை வாங்கிட்டு இப்படி போட்டு கொலை போட்டுட்டு இருக்காங்களோன்னு தோணுது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரிசல்ட்டுங்கிறத அவங்களால சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் தேர்தல் காலத்தில் வந்து பயங்கரமான சில சிக்கல்கள் வந்து இருக்குது. நிறைய தொகுதிகளில் விசில் சின்னத்தை அவங்க சரியாக கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மக்கள் மத்தியில் அதுக்குன்னு வந்து ஒரு ரெகக்னைசேஷனுங்கிறது வந்து கிடச்சிருக்குது. ஸோ 3வது பிளேயராக அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. நிறைய இடங்களில் அவங்க 2வது பிளேயராகவும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் மொதல் பிளேயரில் அவங்க பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களாங்கிறது இன்னும் புரியாத விஷயமாக தான் இருக்குது. ஒரு தொகுதின்னு இருக்குனாக்கா அதில் வந்து இப்போ 3 கட்சி டாமினண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். இதில் வந்து எப்படி அந்த இழுபறி நிலை வரும்? 3வது கட்சி 2வது கட்சியோட ஓட்டை வந்து பிரிக்குது, இல்லை 3வது கட்சி முதல் கட்சியோட ஓட்டையும் வந்து பிரிக்குது. அப்படிங்கும் போது அந்த தேர்தல் ரிசல்ட்டில் யார் ஜெயிப்பாங்கிறதுல கண்டிப்பாக சில மாறுதல்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவங்க இழுபறி அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் என்னங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன தான் வந்து கருத்து கணிப்புகள்ங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியானாலும் மக்கள் கடைசி நேரத்தில் ஒரு மார்க்கமாக தான் ஓட்டு வந்து பண்ணுறாங்க. இதை நம்ம கடந்த காலங்களில் நிறைய முறை வந்து பார்த்துருக்கோம். நம்ம என்னென்னலாம் கருத்து கணிப்புன்னு சொல்கிறோமோ, இந்த மாதிரியெல்லாம் நிலவரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோமோ, பட் எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து மாறிடுது. எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டை தான் நம்மளால் வர்றதை பார்க்க முடியுது. ஏன்னா மக்கள் வந்து கடைசி நேரத்தில் அந்த ஒரு பாயிண்டில் அந்த எலெக்ஷன் அந்த பூத்துக்குள்ளே போயிட்டு அந்த பாக்ஸில் அவங்க ஓட்டை வந்து செலுத்துறதுக்கு முன்னாடி அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் அந்த வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது, பொட்டி மாறுறது அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து டீப்பாக பேச விரும்பல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் கிட்ட கருத்து கணிப்புன்னு ஒன்று எடுக்கிறாங்க இல்லையா, அது அப்படியே எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து புரியல. மீடியாஸ் இந்த மாதிரியான கருத்து கணிப்பு பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்குதா, யாராவது வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்களா, அழுத்தம்னாக்கா போட்டு நசுக்குறாங்கன்னு இல்லை, வேறு சில பொருட்கள் வைட்டமின் சி வைட்டமின் பிலாம் கொடுக்குறாங்களான்ங்கிறது வந்து தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு போங்க. பட் எனக்கு சில ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து இருக்குது. எனக்கு பார்க்கும்போது கால நிலவரம் ஓரளவுக்கு புரியுது. யாருக்கு இது அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரியுது. பட் அதை நான் வந்து இப்போ ஓப்பனாக சொல்ல விரும்பலை. எலெக்ஷனுக்கு பிறகு அதெல்லாம் வந்து பேசிக்கலாம். ஓட் போடுறது உங்களுக்கு யார் நன்மை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் ஓட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் வந்து பண்ணினேன். என்னுடைய தொகுதிக்கு யார் அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் எனக்கு நன்மையாக இருக்குமோ இல்லை மக்களுக்கு நன்மையாக இருக்குமோன்னு நினச்சனோ அவங்களுக்கு தான் நான் வந்து ஓட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் போய் ஓட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லது ஒரு விஷயமா இருக்கும். சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ இதோட நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். பையனை போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணணும். இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இம்மானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அண்டு வேறு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதையும் நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய கண்ணோட்டத்துலேருந்து நான் வந்து பேசுகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.